நேற்று பல்லவர சந்தைக்கு தாங்க போயிருந்தோம் காய்கறி வாங்கலான்னு. ஆனால் காய்கறிலாம் நான் வாங்க மாட்டேன், வெறும் வெங்காயம் தக்காளி தான் வாங்குவேன். நேற்று சின்ன வெங்காயம், தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் என் பையனுக்கு சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் தாங்க வாங்கியிருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால் வெண்டைக்காய் மட்டும் வாங்கினேன். வேறு எதுவும் காய் நான் பெருசாக வாங்கலை. இஞ்சி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக, அது அப்படியே ஒரு கொத்து அப்படியே இருந்தது. அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயம்லாம் எடுத்து வச்சுட்டு தக்காளியும் கொட்டி வச்சுட்டேங்க. கீழே கொஞ்சம் தக்காளி வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து கொஞ்சம் பழுத்து தான் இருக்குது, அது முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்குள்ளேயே என் பையன் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். அழுகுறானேன்னு வெண்டைக்காய் கொடுத்தா வெண்டைக்காய் வாங்கி தூக்கி போடுறான். நான் காய்கறி பெருசாக வாங்குறது இல்லை, ஏன்னா எங்கேயாவது ஃப்ரிட்ஜ் இல்லையா, அதனால் நான் காய்கறி வாங்குறது இல்லை. அப்படியே வாங்கி வச்சாலும் 2 நாள்லேயே ரொம்ப அழுகி போயிடுது. ஃப்ரைடே சந்தை போடுவாங்க, ஃப்ரைடே வாங்கி வச்சேன்னா சாட்டர்டே மட்டும் தான் சமைக்க முடியும். சண்டே நான்வெஜ் எடுப்போம், மண்டே பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லாவே இருக்க மாட்டேங்குது, அதனால் நான் வாங்குறதே இல்லை. அடுத்து நாட்டுக்கோழி முட்டை வாங்கியிருந்தேன் இல்லையா, 12 முட்டை 100 ரூபான்னு சொன்னாங்க. அதில் வந்து ஒரு வெள்ளைக்கோழி முட்டையும் இருந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். 2 முட்டை ஸ்டார்டிங்லேயே உடஞ்சிருந்ததுங்க, அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்போவே ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட்டாச்சு. அடுத்து வெண்டைக்காவெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கவே நீட்டாக இருந்தது. கட்டைப்பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சைடில் பார்த்தீங்கன்னா என் பையன் அந்த இஞ்சிலேருந்து விழுந்த மண்ணெல்லாம் எடுத்து வாயில் போட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி உட்கார வச்சுட்டு வந்தால் மறுபடியும் என்னை நோக்கியே வந்துட்டு இருக்கான். என் பக்கத்துலேயே இருக்கணுன்றான். ஆளுங்கெல்லாம் இருந்தால் வரமாட்டேங்கிறான், ஆளுங்க இல்லாதனால தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.